ஏயா பொண்ணுச்சாமி, செட்டியார்கிட்ட நீங்க வாங்கின 5000 ரூபாய் கடனுக்காக அந்த ஆள் அரசு வாரண்டோட வந்திருக்காரியா? என்ன அரசு வாரண்டா? அப்பா ஆமா, நான் தான் அந்த ஆளு மானசன். உங்க பணத்தை எப்படி கொடுத்துருவாருன்னு தடுத்து வச்சிருக்கேன்யா. ஏய்யா, சம்சாரத்துக்கு வியாதி டாக்டருக்கு கொடுக்கணும்னு பல வருஷமா வாங்கின பணம் வட்டியோட சேர்த்து 5000 ரூபாய் ஆயிடுச்சு. நானும் உனக்கு எத்தனை தடவை எச்சரிக்கை பண்ணேன், கொடுத்தியா? வேற வழி இல்ல, அரசு வாரண்டோட வந்திருக்கேன். செட்டியாரையா கொஞ்சம் இருங்க. பொண்ணுச்சாமி, நீங்க எப்ப கொடுப்பீங்க? மல்லி மட்டும் சோப்பத்தாயில ஆறு சம்பளிச்சா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய், 5000 rupees. ஐயா, ஒரு வாரம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். நிச்சயமா கொடுத்துருவீங்களா? நிச்சயமா கொடுத்துடுறேன் ஐயா. ஐயா, ஊர் பெரிய மனுஷன் நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் வாரண்டை நிறுத்தி வச்சிடறேன். பொண்ணுச்சாமி, நீங்க 2 பேரும் சீக்கிரமா கடன் அடைக்க ஏற்பாடு செய்யுங்க. புறப்படுங்க. சரி செட்டியார, நாம போறோம். ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கிய, எப்படிமா கொடுக்க போற? அப்பா, சம்புசாமி கிட்ட போய் சொல்லிடுங்கப்பா. சரிம்மா. தம்புசாமி, பாத்தியா ஐயா, நான் போட்ட விதை முளைக்குமான்னு சந்தேகமா இருந்தது. இப்ப நல்லாவே மழை பெஞ்சு முளைச்சு வந்துருச்சியா. டே பாரதி, பிரபு, கோபாலா, நாம எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதிருக்கோம். நிச்சயம் பாஸ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி? நிச்சயமா pass பண்ணிடுவோம்டா. சரிப்பா. ஆனா ஊருக்கு போனா லெட்டர் போட மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேன்டா. ஏப்பா ராமசாமி, சொல்லுங்க. உன் பொண்டாட்டி என்னமோ புள்ள பெற ஆஸ்பத்திரிக்கு போனாளா? அங்க ஏதோ பொண்டாட்டி எல்லாம் மாறி போச்சாமே. இப்போ உன் பொண்டாட்டி யாருகிட்ட இருக்கிறா? இல்லங்க, என் பொண்டாட்டி என்கிட்ட தாங்க இருக்கா. அது மாறி போனது வேற ஒரு ராமசாமி பொண்டாட்டிங்க. அடப்பாவிங்களா. ஓஹோ, மாத்தி சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்க. என்ன அது சூப்பர் மார்க்கெட் நடந்தே போய்கிட்டு இருக்கு? எங்க அது நம்ம சோமலிங்க மாதிரி தெரியுது. ஆனா அந்த சோம்பேறி லிங்கம்மா நல்ல மனுஷனாச்சையா, கூப்பிட்டியா பேசுவான். சோமலிங்கம், சோம்பேறி லிங்கம். என்ன நீங்க சோம்பேறி லிங்கம் சோம்பேறி லிங்கம்ங்கிறீங்க? என் பேர் சுத்தமான சுயம்பு லிங்கம். ஏற்றிதான் பாருங்க, யாரோ ஒரு பொடி பைய கசகசா லிங்கம்ங்கிறான். வீட்டுல தான் நான் குருமா ஆகுறேன், ரோட்லயே என்ன குருமா ஆக்குறீங்க? அது போட்டோம். உங்க வீட்டுல நீங்க 3 பேர் தானே, இவ்வளவு பெரிய பூசணிக்காய் எதுக்கு? அதான் நேத்து என் பொண்ணு டான்ஸ் ஆடினா என் பொண்டாட்டிக்கு திசி குத்துறேன். இது பாத்தியாயா? என்னங்க இது? அதிசயமான குடும்பம். பொண்ணு ஆடுறாளா, பொண்டாட்டிக்கு திஷ்டி சுத்துறானா. பொண்டாட்டி தாசையா இவன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எவன் சொன்னவன்? என்ன மனையன் சொன்னவன் நான் பொண்டாட்டி தாசன்னு? ஒவ்வொருத்தனையா கூட்டி கொண்டாந்து காட்ட முடியுமா? நீ ஊரை சுத்தி பாரு, எவன் சொன்னான்னு உனக்கே தெரியும். இந்த வர்றான கருப்பை இவன் தான். அவன் என்னங்க நான் கேட்கறது? அவன் ஒரு மடையன். யார பாத்தியா மடையாங்கிற? விவரமா சொல்லு. உங்க அப்பா மடைய, உங்க தாத்தா மடைய, உங்க பாட்ட மடைய, உங்க பேர மடைய, என்ன பார்த்தா மடையாங்கிற? நான் ரத்த கண்ணு மாயாண்டி பேரையா, ஒரே வெட்டு. வேணாம், இருக்கிறது ஒரே தலை, வெட்டி விடாத. அந்த ஒரு தலையை வெட்டி என் வீட்டு கூரை மேல நட்டு வச்சிருவேன். ஐயோ, வெட்டான் வெட்டான். மலை, மலை. அத்தா, வாங்க. ஊர்ல இருந்து இப்பதான் வரீங்களா? பரீட்சை எல்லாம் எப்படி எழுதுனீங்க? பரீட்சையெல்லாம் நல்லா தான் எழுதிருக்கேன். நீ என்னடா இங்க விஷ பரீட்சை நடத்திக்கிட்டு? ஏத்தா வந்ததும் வராதுமா இப்படி கோவமா பேசுறீங்க? உள்ள வாங்கத்தான். உள்ள வந்து பேசுறதுக்கு என்ன யோசிதை இருக்கு? அத்தா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஆசுக்கு ஆசைப்பட்டதுக்கு டான்ஸ் ஆடுற இடம் அந்த ஷோக்கட்டை. அங்க நீ ஆட போறியா? அத்தா, மல்லி, உங்ககிட்ட இருக்கிறது தெய்வீகமான கலை. அதை நிலைநிறுத்த உனக்கு ஷோக்கட்டுக்கு தான் கிடைச்சதா? அத்தா, தெய்வீகமான கலைன்னு நமக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. நம்மள நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க குழந்தை குட்டிகளை பசிப்பட்டினியா போட முடியுமா? வயிறுன்னு ஒண்ணு இருக்கே. வயிற்று பசிக்காக எதையும் எப்படியும் செஞ்சிடலாமா? மத்த இடத்துல ஆடினா கொஞ்சம் பணம் கிடைக்கும், ஷோ கொட்டகையில் ஆடினா நிறைய பணம் கிடைக்கும். நாமும் நம்மள சேர்ந்தவங்களும் வயிறார சாப்பிட்டுக்கோ. ஒண்ணும் இல்லைன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? என்ன சொல்ற? சரி, நான் வரேன். இருங்கத்தான், போர் சாப்பிட்டு போலாம். ஆமா, மோர் தான் ரொம்ப முக்கியம். அம்மா, அப்பா,
ராஜா ராஜா வந்துட்டியா? ராஜா பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்தாப்பா? நல்லா இருந்ததுப்பா. பரீட்சை நல்லா இருக்கியாப்பா? பாஸ் பண்ணிருவியா? என்ன இது பிள்ளை வந்தது வராதமா லொட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அம்மா நல்ல அம்மா. அம்மா அம்மா உன் கையால காஃபி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. போய் எனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டாயே. ஆமா. கையால தானே கையை எடுக்கிறியா? ஆ. நல்ல காஃபி போட்டு தரேன். அப்பாட்ட பேசிட்டு போய் சொன்னா நல்லா திக்கா போட்டு கொண்டு வா. அதெல்லாம் இருக்கட்டும்டா. பரீட்சையில பாஸ் பண்ணிருவியா? நிச்சயமா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஆனா நீங்க தான் ஒரு விஷயத்துல போட்ட விட்டுட்டீங்க. என்ன சொல்றேன்? பின்ன என்னப்பா அந்த மல்லிப்பண்ண சோப்பட்டைகளை ஆட போறா, அதை நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்க? ஓ, அத சொல்றியா? ராஜா, தொழிலே சரியா நடக்கலடா. இந்த நிலைமையில எத்தனை நாளைக்குடா கடனை வாங்கி குடும்பம் நடத்துறது? அதனாலதான் அவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்க. ஒரு நாள் தானேடா ஆடிட்டு அது போட்டு. எப்படிமா முடியும்? அவைய முறப்பொண்ணு. டேய் நாங்க இல்ல நான் சொல்றோம். ஒரு நாள் ஆனா என்ன தப்பு? தை தைன்னு குடிக்கிறியே, காப்பியை குடி. காபி நல்லா இருக்காடா? ஆஹா, பியூட்டிஃபுல் காஃபி. ரொம்ப வண்டர்ஃபுல் பா. டேய் அது டீடா. வணக்கங்க. நீங்க நான் ராமசாமியோட மகன் ராஜா. நிக்கிறீங்களே, உட்காருங்க. இருக்கட்டுங்க. நான் படிக்கிறதுக்காக உங்க அப்பா நிறைய பண உதவிலாம் செஞ்சிருக்காரு. இப்போ நான் படிப்பு முடிச்சிட்டு திரும்பிட்டேன். அந்த நன்றியை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பா இல்லைங்களா? அப்பா வெளியில போயிருக்காரு. ஓ அப்படியா? நான் வந்துட்டு போறேன்னு சொல்லுங்க. சரி சொல்றேன். அப்ப நான் வரேங்க. ராஜா ராஜா, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா? என்ன விஷயம்? அம்பலம் மல்லி சோப்பட்டையில் ஆட வச்சிருக்கான்ல? ஆமா, அதுக்கு என்ன? அவன் கெட்ட எண்ணத்தோட தான் ஆட வச்சிருக்கான்னு அவங்க ஆளுங்க பேசுறதை என் காதால கேட்டப்பா. மல்லி, இன்னைக்கு உன்னுடைய ஆட்டம் அற்புதம், பிரமாதம். நீங்க கொடுத்த பணம் ஜீரணம் ஆயிடுச்சு. உனக்கு ஜீரணம் ஆயிடுச்சு, எனக்கு இப்பதான் பசிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா இல்ல. பள்ளி தனியா இருக்காளேன்னு தப்பா பழக நினைச்ச? என்னடி கத்துற? இது ஏன் இடம், இங்க எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சாமானியமா நினைக்காத, நான் நெருப்பு. இந்த அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது, இது தண்ணி. இதெல்லாம் ஓ வேலை தானா? எப்படி இந்த ஷோ? எங்களை மாதிரி ஆட்கள் ஷோ கொட்டக நடத்துறதுனாலதான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு குழப்பம் நடக்குதா? மடையா ஏண்டா, எங்களை மாதிரி கலைஞர்களை வச்சு சம்பாதிச்சுட்டு எங்களையே கேவலமா பேசுறியா? என்னாச்சு தெரியலையே. நம்ம பொண்ணு வேஷத்தை கழிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இருங்க, இதோ வந்துட்டா. உட்காருங்க, பொண்ணு வந்துடும். எத்தனை போடுங்க. இவ்வளவு நேரமாயும் பொண்ணை காணலையே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இருங்க, பார்த்துட்டு வரேன்.
வாமல்லி. சொன்னா சொன்னா என்னங்க என்னத்த கேட்க உன் மகன் இந்த காரியத்தை கேட்டா அப்படியே புடிச்சு போயிருவேன். அப்படி என்னங்க செஞ்சுட்டா? கோப்பட்டையில அந்த மல்லி பொண்ணு கரகாட்டம் நடந்ததுல ஆமா. அங்க நம்ம அம்பலகார மகன் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசியிருக்கான். உன் மகனுக்கு என்ன வந்தது? அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டு வந்துட்டாண்டி. நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. மல்லி அவனுக்கு முறை பொண்ணு. அவகிட்ட மத்தவன் வாழாட்டினா அவன் பார்த்துக்கிட்டு சும்மா வரப்பான். அதுக்கு தான் அவன் அப்பவே ஆடக்கூடாதுன்னு சொன்னான். நான் அதுக்காக சொல்லல சொல்றான். போய் போய் பெரிய இடத்துல அமர்ந்து அந்த அம்பலக்காரன் எக்கச்சக்கமா நம்ம ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு நீங்க ஏங்க இப்படி பதறீங்க? ஆத்தா மகமாய் புண்ணிட்டு நம்ம பையனுக்கு ஒரு குறையும் வராதுங்க. மல்லி, நடந்தது நினைச்சு இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்காக தான் அப்பவே சொன்னேன் ஷோ கொட்டகையில் ஆட வேண்டாம். வாஸ்தவம் தான் அத்தா. ஆடித்தான் ஆகணுங்கிற இக்கட்டான நிலைமை வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? அப்படி என்ன நிலைமை? அத்தா, உங்க அத்தை வியாதியில இருந்தப்போ எங்க அப்பா நமச்சிவாயன் செட்டியார் கிட்ட வாங்கின 5000 ரூபாய் கடனுக்காக அவர் அரெஸ்ட் வாரண்டோட வந்துட்டாரு. என்னது அரெஸ்ட் வாரண்டா? இதையே அழைக்க சொல்லல? அரெஸ்ட் வாரண்ட்ங்கிறது கேவலமான விஷயம். ஊர்ல இருந்து வந்ததுமே அதை உங்ககிட்ட சொல்லி மனசு நோக செய்யக்கூடாதுன்னு தான் பேசாம இருந்துட்டேன். இவ்வளவும் செஞ்சது யார் தெரியுமா? அந்த அம்பலகார மகன் தான். ஆமா ஆமா, அவன் தான் அயோக்கியன்னு இந்த ஊரை பேசு. அவன் கிடக்குறான். பாப்போம். மாய பிரபஞ்சத்தில் ஆனந்தம் வேறில்லை. வாய, என்ன பாட்டு கூத்து கும்மாளமா இருக்கு? நீங்க பாருங்களே. நான் பாடுவேன், நீ என்ன எதிர்பார்த்து? பின்பாட்டு பாருங்க. அப்படி வேணா வச்சுக்க. ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்த்து போலாம்னு வந்தேன். நீ வந்தா முக்கியமான விஷயமா தான் வருவேன். பணம் கேட்டிருந்தேன். எங்க பணம் எங்க போதுங்க? இந்தாங்க. என்னய்யா மியூசிக் வாசிக்கிற? எல்லாம் எனக்கா? இன்னும் பாருங்களேன், கட்டு கட்ட வரப்போகுது. ஏன் நோட் அடிக்க போறியா? எவங்க ஜெயில் போறது? அதை விட பெருசு சென்ட்ரல் ஜெயிலா? ஐயோ இல்லையே, நம்ம அம்பலாரையா படம் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு. நிஜமாவா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மங்கைய கதாநாயகியா போடுற முடிவு பண்ணிட்டாரு. நிஜமாவா? அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயமாலி மாதிரி ஜிலு ஜிலுன்னு ட்ரெஸ் போட்டு ஆட வச்சு வேடிக்கை பார்க்க போறாரு. ஐயோ நிஜமாவா? அப்புறம் பாருங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும் 10-15 கார் உங்க வீட்டு வாசல்ல கியூ வச்சு ஐயோ நிஜமாவா? ஐயோ கேக்குறதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நேர்ல பார்த்தா ஐயோ கண்களா காட்சியா இருக்கும். எப்பயா படம் எடுப்பாங்க? அடுத்த மாசம். அப்போ அடுத்த மாசமே எங்க வீட்டு வாசல்ல கார் கியூல அது நிக்கும். எப்படி முடியும்? படம் ரிலீஸ் ஆயிட்டா வந்து நிக்கும். ஆமா, அது ஒண்ணு இருக்கும். ஐயோ சீக்கிரமா எடுக்க சொல்லியா? உங்களுக்காக சொல்லி எடுக்க சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு? ஊர்ல இருந்து டைரக்டர் வந்திருக்காரு. நம்ம மங்கையை கூட்டி கொண்டு போய் காமிக்கணும். அவ்வளவுதானே? குடிப்பா குடிப்பா குடிப்பா. குட்டிப்பா போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஐயோ படம் எடுக்க போறாங்க. என் பொண்ணு ஆட்டமா ஆட போறாளே.